ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறை போருணை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தொடர்பதிவில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களையும் அதன் கருத்துக்களையும் பதிவாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பாடல் எண் 61 மேகம் உண்டாகும் விதம் என்ற பால்வினை நோய் எவ்வாறு உண்டாகிறது என்ற தகவல் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. மேகம் பிறந்த விதம் சொன்னார் என்னந்தி ஆமாம், இளந்தை பருவத்தில் மோகித்து போகம் திணஞ்செய்யில் புகழ் மந்தித்தே கூடில் வாகப்பசியால் வழங்கும் செய்யோகமே என்று பாடலை முடித்துள்ளார். மேகம் என்ற நோய் உண்டாவதற்கு மூல காரணத்தை நந்தி பகவான் எனக்கு எடுத்துரைத்துள்ளார். தக்க வயது ஆவதற்கு முன்பே சிறு வயதிலேயே பெண்களின் மேல் மோகத்தினால் தினம் சம்போகித்தால் மேக நோய்கள் உண்டாவதற்கு வழிவகுக்கிறது என்று சொல்லியுள்ளார். இந்த தகவல் நம் அனுபவத்தில் 100% சரி என்று பார்த்திருக்கிறோம். அடுத்து பாடல் எண் 62 மேக நோய் வளரும் விதம் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. செய்யோகம் செய்ய தனித்து சுழியோடும் ஐயா அமிர்தம் அடங்கி கனலேறும் மெய்யாக விந்து விள புண்ணாகும் மையான மேகம் வளரும் கிரந்தியே. தினசரி சம்போகிப்பதனால் வாயுவானது சுழிந்து ஓடும். அப்போது உடலிலுள்ள குளிர்ச்சி நீங்கி உஷ்ணம் உண்டாகும். உஷ்ணத்தினால் விந்து வெளியேறும் பொழுது புண் உண்டாகும். இப்புண்ணே ஆரம்பத்தில் மேகமாகவும் பின்னர் கிரந்தி நோயாகவும் வளர்ந்து பின்னர் கடுமையான விளைவுகளை விளைவிக்கிறது என்று பாடல் சார்ந்த தகவலையும் கொடுத்துள்ளார். அடுத்து பாடல் எண் 63 மேகத்தால் பல நோய்கள் கிரந்தி ரணம் கிளர்ந்திடும் சீமேகம் உறைந்திவை 2ஆல் கூறும் வாயு சோழையாம் பரந்திவை 3ஆல் பல மேகங்கள் துறந்திவை தொட்டு சூழ் நோய்கள் உற்றதே என்று பாடலை முடித்துள்ளார். கிரந்தி ரணமானதும் அது அதிகமாகி கீழ் மேலாக வளரும். சீல் மேகத்தினாலும் கிரந்தியினாலும் சோலை வாயு ஏற்பட்டு இம்மூன்றால் அதாவது சோலை வாய் சீல் மேகம் கிரந்தி இவை மூன்றினாலும் பல வகையான மேக நோய்கள் உண்டாவதற்கு வழி வகுக்கிறது என்று பாடல் சார்ந்த தகவலையும் கூறியுள்ளார். அடுத்து இளங்கணம் இடுதல் என்று நோய் சார்ந்த மற்றும் ஒரு தகவல். உற்ற சுரத்துக்கு உறுதியாம் வாயுவுக்கும் அற்றதே வருமுட்டும் அன்னத்தை காட்டாதே முற்ற கணல் ராசா முன்வழியே வரில் ஒற்றை நிறைந்தோடில் ஒன்றுக்கும் அஞ்சாதே என்று பாடலை முடித்துள்ளார். உடலில் சுரம் இருக்கும் பொழுது வாயு நோய்கள் இருக்கும்போது உணவை உட்கொள்ளாதே. உணவை உட்கொண்டால் மீண்டும் வாய் வழியாக வாந்தி வழிபடும். வாதம் பித்தம் கபம் எனப்படும். இந்த மூன்றும் ஒன்றாக நடந்தால் பயம் கொள்ளலாகாது, உடலுக்கு ஒன்றும் ஆகாது என்று பாடல் சார்ந்த தகவலை கொடுத்து முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 65 காயம் சித்தியாக இந்த உடல் காய கற்பமாக மாற என்று எடுத்துக்கொள்ளலாம். 5 யுகத்தில் அழியாமல் காயந்தான் மிஞ்சியே கற்பம் விளம்பினோம் 108 தஞ்சம் உறவே தான் தின்ன வல்லோர்க்கு பஞ்சு நரை போய் பதித்தோங்கி வாழ்வாரே என்று பாடலை முடித்துள்ளார். உடலுக்கு ஏதாவது நோய் வந்துவிடுமோ என்று பயந்து சாகாமல் என்றும் உயிரோடு இருக்க நான் 108 வகையான கற்பங்களை கூறியுள்ளேன். இதனை கருத்தில் கொண்டு முறையோடு நீங்கள் உண்டு வந்தால் நரை திரை நீங்கி நெடு நாட்கள் வாழ்வீர்கள் என்று பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார். பாருங்கள் நண்பர்களே, இந்த அறிவியல், கல்வி, மருத்துவம்
இந்த விஞ்ஞானம் என்று எதுவுமே இல்லாத காலத்தில் சித்தர்கள் தன்னுடைய தவப்பயனாலும் அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் நமக்கு எண்ணற்ற தகவல்களை கொடுத்து சென்றுள்ளார்கள். இதையெல்லாம் படிக்க மறுக்கிறோம். பணம் என்ற ஒன்றை மட்டும் சம்பாதிப்பதற்காகவே நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தை சம்பாதித்த பிறகு இந்த உடல் நலத்தையும் இழந்து வயோதிகத்தை தொடுகிறோம். ஆக மொத்தத்தில் பணம் என்ற ஒற்றை சொல் நம் வாழ்க்கையை உருப்படி இல்லாமல் செய்கிறது என்பது கசப்பிலும் கசப்பான வழியை தரும் ஒரு உண்மை என்பதை மறுக்க இயலவில்லை என்பது நடைமுறை அனுபவமாக பெறுகிறது. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.